ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் வெரைட்டிஸோட பரோட்டா புலவ் வெரைட்டிஸோடலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 லெமனை புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே சிக்கனோட நல்லா மேரினேட் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் போல ரெஸ்ட் விட்டுறலாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ½ டே கூட ரெஸ்ட் விட்டுட்டு செய்யலாம். சிக்கன் நல்லா ஊறி வர வர டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் ஒரு அரை மணி நேரம் போல சிக்கனை ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம சிக்கனை இப்படியே தான் வேக வைக்க போறோம். சிக்கன்ல இருந்தே நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் ஃபுல்லா வெந்துடணுங்க. அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம விட்டுருவோம். இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கல. சிக்கன்ல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த தண்ணி எல்லாம் சுத்தமா வத்தி சிக்கன் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு இடையில கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேங்க. நடுவுல கிளறி விட்டுக்கிட்டேன். சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. சிக்கன்ல வந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு. சிக்கன் நல்லா சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பெரட்டின சிக்கனை அப்படியே சாப்பிடவே சூப்பரா இருக்குங்க. நீங்க தயிர் சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இப்ப சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ஃப்ரை பண்ணிருக்கிற சிக்கனை நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே நான் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். இது இருக்கட்டும். அதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் கம்மியா சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே 3/4 கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்கும். நீங்க சேர்த்துற சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்க பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் தக்காளியா இருக்கிறனால 2 சேர்த்திருக்கேன். சின்னதா இருந்தா நீங்க ஒரு 3 பழம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 7-8 உடைச்ச முந்திரி ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம தக்காளி வெங்காயத்தை எல்லாமே நல்லா நைஸா அரைச்சிட்டேன். கொஞ்சம் கூட திப்பியா இல்லாத மாதிரி நல்லா நைஸா அரைக்கணும். அப்பதான் பட்டர் சிக்கன் கிரேவி நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் கிரீமியாவும் இருக்குங்க. இது இருக்கட்டும். பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சிக்கனுங்கிறனால நீங்க பட்டர் எக்ஸ்ட்ராவா சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கோம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொடியெல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம்.
சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஓவன் இருந்தா நீங்க சிக்கனை ஓவன்லயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பட்டர் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்ல கிரீமியா இருக்கிற மாதிரி நீங்க மசால் வந்து ஸ்மூத்தா அரைச்சு எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு பட்டர் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிடைக்குங்க. இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்திருக்கோம். அதனால உங்க தேவைக்கான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை சேர்க்கறனால ரொம்ப ஸ்வீட்டா எல்லாம் இருக்காதுங்க. மைல்டான ஸ்வீட் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டுங்க. இப்ப நம்ம பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன். ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா நம்மளோட பட்டர் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. செம கிரீமியா நல்லா டெம்டிங்கா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம நானோட புலாவ் வெரைட்டிஸோட சப்பாத்தியோட பரோட்டா வடெல்லாம் வச்சு சாப்பிட செம பெர்ஃபெக்டா இருக்கும். ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா நீங்க ஒரு 2 டீஸ்பூன்ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல இதே மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸ்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, நான், புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். நான் இன்னைக்கு நானோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.